வணக்கம். இன்னைக்கு நாம புர்கினா பாசோவோட இளம் தலைவர் இப்ராஹிம் ட்ராவரை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை வச்சு வெறும் 34 வயசுல ஆட்சிக்கு வந்து ஒரு புரட்சியை நடத்துற இவரோட எழுச்சி, கொள்கைகள், அப்புறம் அதோட தாக்கம் என்னன்னு அலசலாம் வாங்க. நிச்சயமா. டிராவரேயோட ராணுவ பின்னணி, அவர் ஆட்சிக்கு வந்த சூழல், குறிப்பா அந்த பாதுகாப்பு பிரச்சனை, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அவர் எப்படி புர்கினா பாசோவோட எதிர்காலத்தை மாத்த நினைக்கிறாருன்னு பாப்போம். முதல்ல அவர் எப்படி ஆட்சிக்கு வந்தாரு? செப்டம்பர் 2022ல அப்போதைய தலைவர் டமிபாவை நீக்கிட்டு அதிகாரத்துக்கு வந்தாரு. இதுக்கு காரணம் நாட்டுல பல வருஷமா இருக்கிற அந்த ஜிஹாதி கிளர்ச்சிகள், அதாவது தீவிரவாத வன்முறையை அவரால் கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லப்பட்டுச்சு. 1988ல பிறந்தவர், ராணுவத்துல நல்ல அனுபவம் உள்ளவர். இது வெறும் ஆட்சி மாற்றம்னு சொல்றதை விட நாட்டின் பாதுகாப்பு நிலைமை பத்தி பொறுமை இழந்த சில இளம் ராணுவ அதிகாரிகளோட ஒரு முயற்சி. தீவிரவாதிகள் கிட்ட இருந்து நாட்டை மீட்போன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துதான் டிராவரே இடைக்கால தலைவரா ஆனாரு. ஆட்சிக்கு வந்தவுடனே ஒரு முற்போக்கான மற்றும் மக்கள் புரட்சின்னு அறிவிச்சாரு. பேன் ஆப்பிரிக்கவாதம், காலனித்துவ எதிர்ப்பு, அரசு வழிநடத்துற வளர்ச்சி, இந்த மாதிரி கொள்கைகளை முன்னிறுத்துறாரு. பொருளாதார ரீதியா பார்த்தா சில பெரிய நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு இல்லையா? ஆமாம், அதுல முக்கியமா தெரியறது தற்சார்பு பொருளாதாரம் தான். நாட்டோட முதல் தங்க சுத்திகரிப்பு நிலையம் அமைச்சிருக்காரு. ஒரு நாளைக்கு 400 கிலோ தங்கம் சுத்திகரிக்கும் திறனா. அப்படியா? அப்புறம் தங்க சுரங்கங்களை தேசியமயமாக்க முயற்சி பண்றது, உள்ளூர்லயே மருந்து, சிமெண்ட், தக்காளி ஆலைகள்னு தொடங்குறது, இதெல்லாம் அந்த தற்சார்பு முயற்சியோட பாகம்தான். வெளிநாட்டு சார்பை குறைக்கிற ஒரு திட்டமா தெரியுது. அதேதான். விவசாயிகளுக்கு மானியத்துல டிராக்டர், விதைன்னு கொடுக்கறதும் இந்த தற்சார்பு நோக்கத்தோட சேர்ந்ததுதான். சரி, இந்த தற்சார்பு முயற்சி ஒரு பக்கம். ஆனா மறுபக்கம் தாமஸ் சங்கராவோட தாக்கம் பத்தி நிறைய பேசப்படுது. அமைச்சர்கள் சம்பளத்தை குறைச்சது 30-50%, அரசு ஊழியர் சம்பளத்தை கூட்டினது 50%, பிரெஞ்சு காலனிக்கால உடைக்கு பதிலா பாரம்பரிய புர்கினாபே உடைய கொண்டு வந்தது, சங்கரா பேர்ல தெருக்கள், இதெல்லாம். இது வெறும் அடையாளம் மட்டும் இல்ல. சங்கராவோட கொள்கைகள், அதாவது ஊழல் எதிர்ப்பு, மக்கள் நலன், ஏகாபத்திய எதிர்ப்பு, இதெல்லாம் டிராவேவோட நடவடிக்கையில தெரியுது. இது மக்கள் ஆதரவை திரட்டவும் அவருக்கு உதவுது. ஆனா சொல்லுங்க, சங்கர காலத்து கொள்கைகள் இன்னைக்கு இருக்கிற சவால்களுக்கு எந்த அளவு பொருந்தும்ங்கிறது ஒரு கேள்விதான். ஓகே, வெளியுறவு கொள்கையிலயும் ஒரு பெரிய மாற்றம் தெரியுது. பிரான்ஸை விட்டு விலகி ரஷ்யா கூட நெருக்கமாகறாரு. பிரெஞ்சு படைகள் வெளியேறிடுச்சு, ரஷ்யா தூதரகம் திறந்திருக்காங்க, புட்டின் கூட சந்திக்க போறதா திட்டம். இது ரொம்ப வெளிப்படையா தெரியுது. இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது பாதுகாப்புக்கு புது கூட்டாளிகளை தேடுறாரு. மேற்கு நாடுகளை சார்ந்திருக்கிறத குறைச்சு பிராந்தியத்துல தனக்குன்னு ஒரு பாதை உருவாக்க பாக்குறாரு. நைஜர், மாலி கூட சேர்ந்து உருவாக்கி இருக்கிற அந்த சஹய நாடுகளின் கூட்டணி, அலையன்ஸ் ஆஃப் சஹேல் ஸ்டேட்ஸ், அது ஈகோவாஸ் மாதிரி மேற்கு சார்பு அமைப்புகள்ல இருந்து விலகி அவங்க பாதுகாப்பை அவங்களே பாத்துக்கிற ஒரு முயற்சி. பாதுகாப்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாலும் நிஜத்துல பாதுகாப்பு நிலைமை மோசமா இருக்கணும் விமர்சனம் வருதே. இஸ்லாமிய தீவிரவாத தாக்குதல்கள் அதிகமா இருக்கணும், பர்சலோகோ படுகொலைகள் மாதிரி ரொம்ப கொடூரமான சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆமா, இதுதான் டிராவரே சந்திக்கிற மிகப்பெரிய சவால். ஒரு பக்கம் இந்த புரட்சிகர மாற்றங்கள், மறுபக்கம் மோசமாகிற பாதுகாப்பு நிலைமை. இதுக்காகத்தான் விடிபின்னு சொல்ற பல்லாயிரக்கணக்கான உள்ளூர் தன்னார்வலர்களை ராணுவத்துல சேர்த்திருக்காரு, புது வரியெல்லாம் போட்டிருக்காரு. ஆனா இதோட வெற்றி இன்னும் உறுதியாகல. பாதுகாப்பு மட்டும் இல்ல, மனித உரிமைகள் பத்தியும் கடுமையான விமர்சனங்கள் இருக்கு. பத்திரிகை சுதந்திரம் நசுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. பிரான்ஸ் 24 மாதிரி வெளிநாட்டு சேனல்களுக்கு தடை, பத்திரிகையாளர்களை கைது செஞ்சு கட்டாயமா ராணுவத்துல சேர்க்கறது, ஓரின சேர்க்கையை குற்றமாக்குனதுன்னு நிறைய விஷயங்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜனநாயக ஆட்சி மாற்றத்துக்கான கெடுவை 2029க்கு தள்ளி வச்சிருக்காங்க. ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிகள் நடந்ததாகவும் செய்திகள் வருது. ரஷ்ய மீடியா ஆதரவோட ஒரு தனிநபர் வழிபாடு வளர்றதாவும் சிலர் பயப்படுறாங்க. இந்த பின்னணியில தான் டிராவரேவோட இப்போதைய நிலையை நாம பார்க்கணும். ஆமா, அப்போ ஒரு ராணுவ ஆட்சியோட தலைவரா பொருளாதார தற்சார்பு, உள்கட்டமைப்புன்னு ஒரு பக்கம் வேலை செய்யறாரு, ரஷ்யா பக்கத்து நாடுகளோட உறவை பலப்படுத்துறாரு. ஆனா மறுபக்கம் இந்த பாதுகாப்பு சரிவு, மனித உரிமை மீறல்கள், ஜனநாயக பின்னடைவுன்னு குற்றச்சாட்டுகளையும் சந்திக்கிறாரு. அதனாலதான் அவர் ஒரு சிக்கலான தலைவரா இருக்காரு. சிலருக்கு அவர் மேற்குக்கு எதிரானவர், சங்கரா வழியில போற ஒரு ஹீரோ. மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறுன அடக்குமுறையை கையாளும் ஒரு தலைவரா தெரிகிறாரு. இந்த முரண்பாடுகள் தான் டிராவரேவோட கதையை இப்ப தீர்மானிக்குது. சுருக்கமா சொல்லணும்னா, டிராவரே புர்கினா பாசோவை ஒரு புது பாதையில திருப்ப முயற்சி செய்யறாரு. ஆனா அந்த பாதை உள்நாட்டு மோதல்கள், சர்வதேச விமர்சனங்கள்னு நிறைய தடைகளை கொண்டிருக்கு.
கரெக்ட். இந்த இரட்டைச் சவால்களை அவர் எப்படி சமாளிக்க போறாருங்கிறது தான் இப்போ முக்கியமான கேள்வி. இது அவரோட எதிர்காலத்தை மட்டும் இல்ல, மேற்கு ஆப்பிரிக்காவுல இந்த மாதிரி ராணுவ தலையீடுகளோட எதிர்காலத்தையே பாதிக்கலாம். சரி, நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. புர்கினா பாசோல நடக்கிற இந்த மாற்றங்கள் இதே மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிற பக்கத்து நாடுகளை எப்படி பாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க? மேற்கு ஆப்பிரிக்காவோட ஸ்திரத்தன்மைக்கு இந்த ராணுவ தலைமையிலான தற்சார்பு முயற்சிகள் நல்லதா இல்லையா யோசிச்சு பாருங்க.